க்ரௌன் பிரின்ஸ் மயுனாவோட காதில் பார்த்துட்டு, இவங்களை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம பேசாமல் இங்கிருந்து போயிடலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், நம்ம விதி எப்படி அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜமாதாவும் சாயும் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட கேட்டுட்டு இவர் வந்துட்டு இருந்திருப்பாரு. வெளியே இவங்க ஒரு வீடு மாதிரி பார்த்துருப்பாங்க, அதாவது அப்பொழுதைக்கு நைட் நேரம் தங்குறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். அங்கே போனதுக்கு அப்புறமாக ராஜமாதாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ரொம்ப டயர்டாயிடுறாங்க, வாமிட்டாக வருது. கடைசியில் பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாய்க்கும் ஷாக்கு, ராஜமாதாவுக்கும் ஷாக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சந்தோஷப்படுறதா இல்லை எதை பற்றி யோசிக்கிறது, நம்ம இந்த குழந்தை இப்படி வயிற்றுல உருவாகும் அப்படின்னு இவங்க திங்க் பண்ணவும் இல்லை, இவங்க காதலுக்கான அடையாளம் நினைக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றுமே புரியல. வெளியே வந்து நின்றுட்டு அப்படியே சாய் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ நம்மளோட ராஜமாதாவும் வருவாங்க. வந்தவங்க என்ன குளிராக இருக்குது, எதுக்கு சாய் வெளியே வந்த அப்படிங்கிறப்போ, இல்லை நாம் இப்படி ஓடி வந்துட்டோம், நீ அரண்மனையில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரையும் தேடுறதுக்கு ஆட்கள் அனுப்புவாங்க, பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக கொண்டுடுவாங்க அப்படிங்கிற சமயத்தில் சாய் பார்த்து பேசு, குழந்தை வயிற்றுக்குள்ளேருந்து அம்மா அப்பா பேசுகிறதெல்லாம் கேட்குன்னு சொல்லுவாங்க, நல்லதாக மட்டும் பேசே அப்படிங்கிறாங்க. இதை பாரு ரயான், ப்ராக்டிக்கலாக பேசு. ஒருவேளை அவங்க நம்மளை துரத்திட்டு வர்றாங்க, நம்ம அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சிட்டோன்னே வெயி, ஆனால் கடைசி வரைக்கும் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோம். நாம பரவாயில்ல, நம்மளுக்கு பிறக்கிற குழந்தையும் அப்படிதான் வாழணுமா? கேட்டதும் ரயானுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம், கரெக்டு தான். ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கூட, பேசிக்கான வாழ்க்கையை கூட நம்ம குழந்தைக்கு நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா குழந்தையோட விதி கிடையாது, அந்த குழந்தைக்கு நாமள உருவாக்கி வச்சிருக்கிற விதி அப்படிங்கிறாங்க. அதனால தான் ரயான் சொல்கிறேன், எகெயின் பேலஸ்குள்ளேயே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ரயான் பயப்படுறாங்க. இல்லை, நான் சொல்கிறது நல்லா கேளு, பேலஸ்குள்ளேயே போயிடலாம், என்ன ஆனாலும் சரி, எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி நான் பேலஸ்குள்ளே தான் சர்வே ஆகிருக்கோம், அதே மாதிரி இப்போவும் ஆகலாம். உன்னையும் குழந்தையும் காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன், நம்ம குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு எத்தனை பேரை வேணா கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன், ப்ளீஸ் பேலஸ்க்கே நம்ம ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படிங்கிறப்போ ராஜமாதாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் வந்து சொல்கிறாங்க, பேலஸ் கிட்ட வந்துட்டாங்க, உள்ளே போட்டு போனால் போதும், இதை பாரு சாய், நாங்கள் போய்க்கிறோம், நீ போய்க்கோ, ஏன்னா நீ வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கே, நீ வெளியே வர்றது இப்படியெல்லாம் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஆல்ரெடி நீ வெளியே வந்துட்டு போனது அரசருக்கு தெரிஞ்சிருக்கும், உருவாட்டி அப்படிங்கிறதுனால விட்டுருப்பாங்க, நீ போ, நாங்கள் போய்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போகிறப்போ ராஜமாதா தடுக்கி விழுற மாதிரி போவாங்களா, அவ்வளோதான். சாய் மனசு கேட்கவே கேட்காது. நான் உள்ள வரைக்கும் கூப்பிட்டு வரேன்னு வர்றாங்க. ராஜமாதாக்கு ஃபீவராக வேற இருக்குது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமாக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வேற கொடுக்குறாங்க. அவங்க கெஞ்சுறாங்க, ராஜமாதா தயவு செய்து போ, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறப்போ, இல்லை ரயான், உனக்கு ஃபீவராக இருக்குது, உனக்கு ஃபீவராக இருக்குன்னா அது குழந்தையும் அஃபெக்ட் ஆகும், அதனால தான் இரு, உனக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ நான் குழந்தைக்காக தான் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறது யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும், குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நீ இருக்கணும் இல்லையா, அதான் சொல்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்புற சமயத்தில் தான் ராஜமாதா கேட்பாங்க, எனக்கு ஒன்று தான் சாய் வந்து புரியல, ஓவர் நைட்டில் எப்படி திடுதுப்புன்னு இப்படி கான்ஷியஸ் வந்து அதுவும் தெம்பா எழுந்து வந்தார் அரசர், அதுதான் எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ ரயான், எனக்கும் அதுதான் பிடிப்பட மாட்டேங்குது அப்படின்ட்டு டக்குன்னு மெய்டை பார்ப்பாங்க. மெய்டுக்கும் ஐயோ புக் இங்கே தாங்க இருக்குது, அன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ராஜமாதா கோவிலில் சாமி கும்பிட்டு இருந்தப்போ அவங்க இறந்து போன பையனுக்காக நீங்கள் போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னப்போ வந்து செக் பண்ணேன், இங்கே தான் புக் இருக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க புக்கை மட்டும் பார்த்துட்டு போயிருப்பாங்க, எடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ எடுத்து சாய் கிட்ட கொடுக்குறப்ப தான் பார்க்குறப்ப தான் தெரியுது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒயிட் பேப்பர்ஸ். அதை பார்த்ததும் சாய் இருந்துட்டு, இது என் பொண்ணு மயுனாதா பண்ணியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற சாய், அது எப்படி டக்குன்னு உன் பொண்ணு மயுனாதா இந்த புக் எடுத்திருப்பான்னு சொல்கிற, ஏன்னா அன்னைக்கு நீ உன்னோட இறந்து போன பையனுக்காக கோவிலில் சாமி கும்பிட்டு இருந்தப்போ எனக்கு என்னமோ அது தப்பாக பட்டுச்சு, ஏன்னா இந்த மாதிரி இறந்து போன உன் பையனுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு கூப்பிட்டு போனதே க்ரௌன் பிரின்ஸ் தான், எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது, அதனால தான் நான் மேடை வந்து செக் பண்ண சொன்னேன், ஆனால் அவங்க புக் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டாங்க, மருத்துவ குறிப்பு இருந்த புக் எடுத்துட்டு வெறும் பேப்பர்ஸ் மட்டும் இருக்கிற புக்கை இங்கே வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப, சரி அப்படியே இருந்தாலும் உன் பொண்ணு எப்படி பண்ணியிருப்பா, வேற யாராவது பண்ணியிருக்கலாம் இல்லையா, வேற யாரும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அரசருக்கு நான் கொடுத்தது தான் விஷம், அந்த விஷத்துக்கான மாத்து மருந்து என்கிட்ட தான் இருக்கு, அது இந்த புக்ல தான் இருக்கு, இந்த புக்ல இருந்து தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மயுனாவால மட்டும்தான் பண்ண முடியும், கண்டிப்பா மயுனா வீட்டில் தேடி இருப்பா, அங்க கிடைக்கல அப்படின்னதும் நீ வந்து அவளை பார்க்கறதுக்காக ஆட்கள் கிட்ட சொல்லி விட்டதும் மறுப்பா அப்படிதான் நினைச்சேன், ஆனா வெங்கிட்டே வந்து ராஜமாதா கூப்பிட்டு விட்டுருக்காங்க, நான் பார்க்கறதுக்கு வரேன்னு சொன்னா, அப்பவே எனக்கு டவுட் இருந்தது, ஆனா அப்ப நான் இந்த அளவுக்கு யோசிக்கல, அது மட்டும் இல்லாமல் வேற யாருமே ஈஸியாகவும் சேம்பருக்கு வர முடியாது, அப்படியே இந்த மருத்துவ குறிப்பு இருக்கிற புக் எடுத்தாலும் அதை கரெக்டான ரேஷியோவில் செஞ்சு மருந்து அரசருக்கு கொடுக்க என் பொண்ணால மட்டும்தான் முடியும், மயுனாதான் இதை பண்ணியிருக்கா கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவர் மயுனாவை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு, அந்த புக் எடுத்தது நீயா சொல்லு அப்படிங்கிறதுக்கு மயுனா ஆமான்னு சொல்றா. ஏன்னா நீ அந்த அளவுக்கு வெறுக்கிறியா, நீ பண்ண வேலையால எல்லாரும் என்ன கார்னர் பண்ணி கொள்ற அளவுக்கு போயிடுச்சு, உன் அப்பாவை எல்லாரும் கொண்டுடுவாங்க, பரவாயில்லையா, இதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ண, உன் அப்பாவுக்கு எதிரான இந்த வேலையை ஏன் பண்ண அப்படிங்கிறப்போ, உங்கள் பொண்ணு பண்ணா அதனால தான் நான் அதை பண்ணேன், ஏன்னா நீங்கள் என் அப்பா, நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என் கடமையிலே, அதனால தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க.
இப்படி பண்ணா அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். என் உயிர் போகும்னு தெரிஞ்சதை நீ பண்ணியிருக்க. ஏன் அவ்வளோ வெறுப்பா என் மேலே அப்படிங்கிறப்ப, ஆமாப்பா சும்மா வெறுப்பான்னு கேட்காதீங்க. ஆமா வெறுப்பு தான். என் அம்மாவை பற்றி யோசிக்கிறப்போ, உங்கள் கையால் தான் எங்கள் அம்மா செத்தாங்கன்னு நினைக்கிறப்போ என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. வெறுப்பாக தான் இருக்க. சரி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஒரு ரூமில் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ, முடியாதுப்பா, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அது கட்டுப்பட்டு நான் நடக்கவே மாட்டேன். இன்னும் வந்துட்டு அரசர் நல்லா உடல்நிலைக்கு வரல, லைட்டாக அப்பப்போ அவருக்கு டயர்ட்னஸ் வருது, அவர் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நான் பேலஸ்க்கு போயிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாடி கார்டை கூப்பிட்டு மைனாவை கொண்டு போய் அவர் ரூமில் அடைச்சி வை, அவள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ் சார் மைனா மேடமை போக விட்டுடுங்க அப்படிங்கிறப்போ, டேய் என்னடா நீயுமா, என்ன தைரியம் இருந்தால் நான் கொடுக்குற ஆர்டரை வந்துட்டு ஒபே பண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிறப்போ ஒரு மண்டி போட்டு அவரோட வாழை வச்சுட்டு, நான் உங்கள் ஆர்டர் ஒபே பண்ணல அப்படிங்கிறதுக்காக என் கழுத்தை அறுத்துக்க சொல்கிறீங்களா, நான் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்களே இந்த கத்தியை எடுத்து என்னோட கழுத்தை அறுக்குறீங்களா, நான் மனசார ஏற்றுக்கிறது, எதிர்த்து சண்டை கூட போட மாட்டேன். ஆனால் ப்ளீஸ் மைனா மேடமை போக விடுங்க, அவங்க இஷ்டப்படி இருக்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மைனா நீ எழுந்து போ அப்படிங்கிறாங்க. மைனா அந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு 2 அடி இருக்கும். அந்த சமயத்தில் 1 நிமிஷம், இப்போ இந்த ரூமை விட்டு நீ வெளியே போனதுக்கப்புறமாக நீ என் பொண்ணே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துடுவேன், மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. மைனாக்கு அழுகழுகையாக தான் வருது. பட் இருந்தாலும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. சாய்க்கும் அழுகழுகையாக வருது. வெளியே வந்த மைனா வீட்டை விட்டே வெளியே வந்து தனியாக எங்கேயோ ஓடி போகிற அலறதுக்கு இப்போ க்ரௌன் பிரின்ஸ் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. மைனா இப்படி வெளியே ஓடி போகிறத பார்த்து பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அழுதுட்டு இருப்பாளா, சரி இவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டுருவாரு. ஆனால் பின்னாடியே மெய்டு வந்தவங்க மைனா மேடம் அப்படின்னு கூப்பிட்டுடுவாங்க. அதுக்கப்புறமாக தான் மைனா திரும்பி பார்ப்பாங்க. டக்குனு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வருவாங்க. க்ரௌன் பிரின்ஸ் நீங்கள் எப்படிங்க, நீ க்ரௌன் பிரின்ஸை கூப்பிட்டு வந்தியா அப்படிங்கிறப்போ, இல்லை நான் வந்து உன் மெய்டு கூப்பிட்டு வரல, நான் உன்னை கூப்பிட்டு போகலான் தான் வந்தேன், அரண்மனைக்கு உடனே வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, அரசருக்கு எகேன் ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப திடீர்னு அரசருக்கு ஃபீவர் இருந்தது, பட் இப்போ குறைஞ்சிருக்கு. நைட் நல்லா தூங்குனீங்களா அரசரே அப்படிங்கிறப்போ, ஆமாம் நல்லா தூங்குனா மைனா அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஃபீவர் குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும், உங்கள் ரெஸ்ட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு, டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா எகெயின் ஃபீவர் ரைஸ் ஆகும், டயர்ட்னஸும் வரும் அப்படிங்கிறாங்க. க்ரௌன் பிரின்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அப்பாவுக்கு ப்ரீத்திங்கில் கூட இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னார், இல்லை இப்போ நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் வந்துட்டு மைனா நீ காலையில் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமாக நம்ம அரசரே வந்துட்டு, க்ரௌன் பிரின்ஸ் உனக்கு ஒர்க் இருக்குல்ல, ஏன்னா இந்த மாதிரி க்ரௌன் பிரின்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பாடங்கள்லாம் எடுப்பாங்க, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும் இல்லையா, நீ கிளம்பல அப்படின்னு சொல்லிடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம மைனாவை பார்த்து அவங்க எப்போ ரகசியமாக மீட் பண்ணிப்பாங்க இல்லையா, சாயும் ராஜமாதாவும் மீட் பண்ணிக்கிற அந்த இடம், இப்போ கூட நம்மளோட க்ரௌன் பிரின்ஸும் மைனாவும் ரகசியம் மீட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்த சொல்லி அங்கே வந்துட்டு ரகசியமாக ரொம்ப மெல்லமாக சொல்லுவாங்க. மைனாக்கு புரியல. அரசர் இருந்துட்டு, நான் உன்னை போன்னு சொன்னேன்ல, என்ன பண்ணுற அப்படிங்கிறப்பா, இதோ கிளம்பிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு ரகசியமாக சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மைனா திரும்பி, அரசரே இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, வேண்டாம் நீ மன்னிப்பு கேட்குற அப்படின்னு அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம், நான் என்னோட மேல் மெய்டு கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், இங்கே அரண்மனையிலேயும் உனக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லி, அப்போதான் நீ காலையிலையும் ஈவினிங்கும் வந்து என்னை செக் பண்ணிக்க முடியும், உனக்கு அது ஓகே தானே மைனா அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் அரசரே கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. மைனா என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு தெரியல. மேபி அரசர் இன்னும் டக்குன்னு எனர்ஜி கொடுக்குற அந்த மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு, அதை பற்றி தான் பேச வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா தூஷங் வராங்க. என்ன ராணி இதை சொல்லி விட்டுருப்பாங்க, தூஷங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தூஷங் வந்து பார்த்துட்டு, எப்படிமா இருக்க, என்ன ஏது ரொம்ப டல்லாக இருக்கே, உடம்பு தான் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமாக, தூஷங் இந்த மாதிரி நீ உன் தாத்தாவை போய் ஜெயிலில் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற, எனக்கு அந்த ஆளை நினைக்கிறப்ப அவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறப்போ, மரியாதை கொடுத்து பேச அப்படிங்கிறாங்க. எப்படிமா மரியாதை கொடுக்க முடியும், என்னோட தாத்தா என் அம்மாவோட அப்பா என்னோட அப்பாவை கொல்ல பார்த்துருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் எப்படிமா அமைதியாக இருக்க முடியும், உன்னால் ஏற்றுக்க முடியுது அப்படிங்கிறப்ப, சத்தியமாக இல்லை, என் புருஷனை கொள்றதுக்கு என் அப்பாவே முயற்சி பண்ணாங்க அப்படின்னு தெரிய வர்றப்போ எனக்கு அப்படியே நெஞ்சை வெடிச்சிடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் அவர் என் அப்பாவும் கூட தான் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அவர் பண்ண குற்றத்துக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறப்போ ஒன்று ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டு நாடு கடத்திடுவாங்க, இல்லைன்னா பாய்சன் கொடுத்து குடிச்சு சாகவும் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ கடைசி வரைக்கும் நம்ம அவரால் பார்க்க முடியாமல் போயிடும்டா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு கடைசி வாட்டி நினச்சிட்டு போய் பார்த்துட்டு வந்துடு அப்படிங்கிறப்ப தூஷங்கும் சரின்ட்டு வராங்க. அந்த சமயத்தில் எதுக்கான டாக்டர் சாயை பார்ப்பாங்க. என்ன இவ்வளோ ஈஸியாக பேலஸ்குள்ளே வந்துட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கீங்க, அரசர் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாரு அப்படிங்கிறப்போ, ஆமாம் இன்னைக்கு நான் வர்றது அரசரோட அனுமதியோட தான் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் தூஷன் பார்க்குறப்போ, ஏன்னா வேற ஒருத்தனோட பதவி வந்து எடுத்துக்கிறாரு, அப்போ அவரோட டியூட்டிஸ் எல்லாம் வந்து என்ன எதுன்னு நான் சொல்லணும் இல்லையா, எனக்கு தெரிஞ்சது சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அரசர் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தூஷன் போக பார்க்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, ஓ உங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்காகவா, பாருங்க உங்கள் தாத்தாவோட குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் இங்கிருந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்காக வேற ஐலாண்டுக்கோ எங்கே கூட்டு போனாலும் கண்டிப்பாக அவர் போகிற வழியில இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமாக ராணி, அதுக்கப்புறமாக நீங்கள் அடுத்தடுத்து இப்படி தான் நடக்கும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வகையில் க்ரௌன் பிரின்ஸை கார்னர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் தாத்தா நேரடியாக பண்ணாங்க அப்படின்னா ராணியும் நீங்களும் மறைமுகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இந்த ஆள் பாட்டுக்கு போயிடுவான். உள்ளே வந்துட்டு இருக்கிற அந்த தாத்தாவையும் தாத்தாவோட ஃப்ரெண்டு மினிஸ்ட்ரியும் காட்டுறாங்க. சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடோட கொடுப்பாங்க.
அந்த சாப்பாடு உருண்டையில பிரிச்சு பார்க்குறப்போ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு. அதுல 3 பேர் எழுதியிருக்கு. இடத்தோட பேரா என்ன எதுன்னு தெரியல. அதுக்கப்புறமாக 3 டைமிங் இருக்கு. இந்த டைமிங்குள்ள எஸ்கேப் ஆகிக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல தான் காவலாளிகள் வந்து மாறுவாங்க, அவங்க ஷிஃப்ட் வந்து மாறுவாங்க. அதில் எழுதியிருக்கு. அதை படிச்சோன்னா அவங்க அப்படியே வந்து கடிச்சு மென்று முழுங்கிடுறாங்க. ஃப்ரெண்டு மினிஸ்டர் கேட்பாங்க அது என்னது ஏது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ள அங்கே தூஷங் வந்துடுவாங்க. தூஷங் வந்துட்டியாப்பா, எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு சத்தியமா எனக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு பிடிக்கல, அம்மா கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கன்னு தான் வந்தேன். என்ன தைரியம் இருந்தா என் அப்பாவே கொல்ல பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறப்போ இதை பாரு அரசு கொல்ல பார்க்கல, இதெல்லாம் வந்து அரசர் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்காரு, ஏன்னா ராஜமாதா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருந்தேன் அப்படின்னா க்ரௌன் பிரின்ஸுக்கு ஆபத்தா இருக்கும் இல்லையா, எனக்கு க்ரௌன் பிரின்ஸோட தாத்தா இறந்து போயிட்டாரு, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருந்துருவேன் அப்படிங்கிறதுக்காக க்ரௌன் பிரின்ஸோட பாதுகாப்புக்காக தான் அரசர் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறப்போ சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா தாத்தா? இதை நான் இன்னும் நம்பவே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த பார்ப்பா நான் பண்ணதால் நம்ம குடும்பத்துக்காக தான். எப்படி உங்க பேரனை காப்பாத்துறதுக்காக உங்க பேரனோட அப்பனை கொல்ல பாக்குறீங்க, அதே மாதிரி உங்க பொண்ணோட நலனுக்காக உங்க பொண்ணோட புருஷனை கொல்ல பாக்குறீங்க. கடைசியில் இதுலயே குடும்பத்துக்காக தான் பண்ணேங்கிறீங்க. அப்ப என்னோட அப்பா இந்த நாட்டோட அரசர் இருக்காரு இல்லையா, அவரும் நம்ம குடும்பம் தானே, உங்களோட மருமகன் தானே, எப்படி நீங்க பண்ண போச்சு அப்படிங்கிறப்போ இதை பாரு உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், உனக்கெல்லாம் கரெக்டா சொல்லணும் அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறமாக நீங்க சொல்றதையும் நான் நம்ப விரும்பல. அம்மா ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு உங்களை கடைசியாக பார்க்க வந்தேன், அவ்வளோதான். நான் போகிறேன் அப்படிங்கிறப்போ நான் என்னதான் பண்ணணும், நான் என்ன பண்ணால் நீ என்னை நம்புவேன், என்னை ஏற்றுக்குவேன் சொல்லு அப்படிங்கிற சமயத்தில் உண்மையை ஒத்துக்கோங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, நீங்கள் பண்ண எல்லா குத்தத்தையும் ஒத்துக்கோங்க, தண்டனையும் ஏற்றுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு வந்துடுவார் தூஷன். அதுக்கப்புறமாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த இடத்துக்கு தான் மைனா வர சொல்லியிருக்காங்க இல்லையா, க்ரௌன் பிரின்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் யாரோ வர்ற மாதிரி தெரியுது, மைனா தான். அவளுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே போய் ஒழிஞ்சுப்பார். ஆனால் வர்றது மைனா கிடையாது, ராஜமாதாவும் சாயும் தான். என்ன சாய், நீ அசால்ட்டா அரண்மனைக்குள்ளே வந்திருக்க, ஓகேவா அப்படின்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புதுசாக வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறவர் வந்து என்னோட நாலேஜில் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு என்னை கூப்பிட்டாரு. பட் அது ஜஸ்ட் வந்து சும்மா கண் துடைப்புக்கு தான். அந்த பையனும் என்னோட ஜூனியர் தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், வரதன் மூலியமாக உன்னை பார்த்துட்டு கூட போகலாம் இல்லையா, அதான் வந்தேங்கிறாங்க. இப்படி நான் மீட் பண்ணிக்கிறது ஓகேவா பகலில் கூடங்கிறப்போ என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்போவோ எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தா அரசர் க்ரௌன் பிரின்ஸ்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணாமல் ரகசியமாக வச்சிருக்காங்க அப்படின்னா வச்சுக்கட்டும், அப்படி எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போகட்டும், எல்லாமே போதும், என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு தான் நாம இருக்கோம். அதை பற்றி நீ யோசிக்காத ரயான், உனக்கு எப்படி இருக்கு, அன்கம்ஃபர்டபுளாக அது இருக்கா, மார்னிங் சிக்னஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அதில் எல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். இதை பாரு, நீ வந்து உன் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசுறேன்னு சொன்னீங்க, பேசுனியா, என்ன ஏது, என்ன எகேன் அரசரை பார்க்கறதுக்காக மைனா வந்திருக்கிறா, நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்போ அவகிட்ட பேசினேன். அவள் வந்து அரசருக்கு வந்து கண்டிப்பாக போய் பார்ப்பேன், ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் பொண்ணே இல்லை, அந்த அளவுக்கு நான் பேசிட்டேன். அவளும் வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தான் வந்தா. இதுக்கப்புறம் என் பொண்ணே கிடையாது, நீ அவளை பற்றி என்கிட்ட பேசுறது அப்படிங்கிறாங்க. என்னச்சா இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா, அவளோட அம்மாவை நீ தான் கொன்னேன்னு சொல்லிட்டு தப்பாவே அம்மாவை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்பாவே ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறப்போ அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும். நீ அப்படி ஒரு பொய்ய சொன்ன, பாரு ரயான், அதுதான் நல்லது. அவளை பொறுத்த வரைக்கும் நான் வில்லனாவே இருந்துட்டு போயிடுறேன். அப்பதான் அவன் மனசுல எப்பவுமே என் மேல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அது மட்டும் இல்லாம அவளை வந்து க்ரௌன் பிரின்ஸ் நல்லபடியே பார்த்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. தேவையில்லாம சில பல உண்மைகளை நான் சொல்ல போய் அது தேவையே இல்லாம மயூனாவோட மனசை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடும். கடைசியில் அப்பாவா க்ரௌன் பிரின்ஸா யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்துடும். இப்போ அப்பா கூட வேண்டாம், க்ரௌன் பிரின்ஸ் முக்கியம், அரசர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்படியே இருக்கட்டும், அவள் கண்டிப்பாக பத்திரமா இருப்பா. நம்ம நிறைய பிளான் போடுறோம், அதெல்லாம் ஃபெயில் ஆயிட்டா கூட என் பொண்ணு மைனாக்கு எந்த பிரச்சனையும் வராது, க்ரௌன் பிரின்ஸ் பார்த்துப்பாரு, அதனால அத்தோடு விட்டுடு அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது சாய், ஆனால் அந்த பொண்ணுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது. தான் அம்மாவை கொண்டது தான் அப்பா தான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வழி. சாகிற வரைக்கும் அவன் மனசு அதை அழுத்திக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப தப்பு. நீ உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் போய் உண்மையை சொல்லிடுறேன். இல்லை நான் சொன்னால் நம்ப மாட்டா, கண்டிப்பாக சாமியார் சொன்னால் நம்புவா, நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க. அப்போ தான் புரிய வருது, ஓகே அப்போது சாய் வந்து அவரோட ஒய்ஃப், அதாவது மைனாவோட அம்மாவை கொல்லலாம் அப்படிங்கிறது புரியுது. அவர் எதுக்கோ போய் தான் சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம க்ரௌன் பிரின்ஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ மைனா கரெக்டாக எதுக்கால வருவாங்க, இவங்க 2 பேரும் வெளியே வர்றப்போ இன்னும் திருந்தல, நீங்க 2 பேரும் இன்னும் ரகசியம் மீட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கீங்க, அசிங்கமா இல்லை? உங்களை பார்க்குறப்ப அருவருப்பா இருக்கு. நீங்க வாழ்ற பூமியில நீங்க சுவாசிக்கிற காத்தி தான் நாங்களும் சுவாசிச்சுட்டு வாழ்றோம்னு நினைக்கிறப்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிறப்போ இவருக்கு கோவம் வந்துடுது சாய்க்கு. ராஜமாதா முன்னுக்கு பேசுற, மரியாதையா பேசுங்கிறாங்க. என்ன மரியாதை வேண்டி கிடக்கு, இவங்க ஒன்றும் ராஜமாதா கிடையாது, என் அப்பா கூட சீக்ரெட் அஃபேர் வச்சிருக்கிற பொம்பளை, அதனால என் அம்மாவோட உயிரை காவு வாங்கின பொம்பளை அப்படிங்கிறப்போ யாரும் அப்பா, நான் தான் உன் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, நீயும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தானே வீட்டை விட்டு வெளியே வந்தேன், இப்போ என்ன அப்பாங்கிற உரிமை கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாராயான் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வந்துருவாரு. மைனா வந்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுவா. ராஜமாதாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவங்களும் போயிடுவாங்க. இதெல்லாத்தையும் எட்டி பார்த்துட்டு தான் இருக்காரு நம்ம க்ரௌன் பிரின்ஸ். அதுக்கப்புறம் மைனா வரப்போ ஒளிஞ்சிருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி நீ வந்து ராஜமாதாவையும் சாயும் பார்த்தி அப்படின்னால எதுவுமே கேட்காம முடிஞ்சளவுக்கு சிரிச்சு அவளை சமாதானப்படுத்தும் தான் நினைக்கிறாரு. ஆனால் மைனா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, நாமளும் வந்து நம்ம சோகத்தை காட்டிக்க கூடாது அப்படின்ட்டு.
ஆனால் அதையும் மீறி அழுகழுக்கியா வருது. சரி வெளியே வா அப்படின்னு கார்டனுக்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க. எங்கே வந்தாலும் மைனாவால் அந்த துக்கத்தை அடக்கிக்கவே முடியல. அவங்கள பார்க்கறதுக்காக அந்த சேம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி என் அப்பாவையும் ராஜமாதாவையும் பார்த்தேன். அப்பாவை அரசர் ஹவுஸ் அரசில் தான் வச்சுருந்தாங்க. அவர் இங்கே ஃப்ரீயாக பார்க்குறப்போ கொண்டு மட்டும் பிடிப்பட மாட்டேங்குது. அரசருக்கு இது தெரியுமா என்னன்னு கேட்கறதுக்கு, ஆமாம் கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயம், அதனால தான் அப்பா வர சொல்லியிருக்காரு, இதுக்கு பற்றி கவலைப்படாத அப்படின்ட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமாக வீட்டுக்கு வந்து சாய் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் பாடிகார்டு வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் மேலே கோவமாக இருப்பீங்க, ஆனால் மைனா மேடமோட சந்தோஷத்துக்காகவும் உங்கள் நலனுக்காக தான் இதை பண்ணேன். நான் பண்ணது தப்புன்னு நினச்சிங்கன்னா எனக்கு என்ன தண்டனை கொடுங்க அப்படிங்கிறப்போ, புரியுதுப்பா என் பொண்ணை வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேருந்து நீ எப்படி பார்த்துக்கிற அப்படிங்கிறது புரியுது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, க்ரௌன் பிரின்ஸ் வந்து மைனாவை நல்லபடியாக பார்த்துப்பாரு, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவரால் கண்டிப்பாக மைனாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நான் மைனாவை தான் கட்டிக்குவேன் ஒத்த கல்லையே நின்னாலும் கண்டிப்பாக மைனாவை கல்யாணம் பண்ணிக்க அவரால் முடியவே முடியாது. ஏன்னா நான் மிகப்பெரிய துரோகி, அரசரியை கொள்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அரசருக்கு விஷமே கொடுத்து ஒரு சில மாசங்கள் படுத்த படிக்கையா இருக்கிறதுக்கே நான் தான் காரணம். அப்படி இருக்கிறப்போ என் பொண்ணு க்ரௌன் பிரின்ஸ்க்கு கட்டி வைக்க மாட்டாங்க. ஆனால் என் பொண்ணோட உயிர் போகாது, அதுக்கு க்ரௌன் பிரின்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துக்குவாரு. அவள் ஸ்லேவாக போகாமே அவர் பார்த்துப்பாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அவள் ஒளிஞ்சு மறைஞ்சது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாகணும், அதுக்கு காரணமும் நான் தான். அதனால நான் இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கேன், அது என் பொண்ணுக்காகவாவது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ஆண்டவனை வேண்டிக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன பிளான் அப்படிங்கிறது தெரியலங்க. அதுக்கப்புறமாக அரசவை கூடுது. அரசர் கண்ணாப்பினான்னு கத்துறாங்க. இன்னுமா அவங்கள ஒழுங்கா விசாரிக்கல, இன்னும் எனக்கு வந்து எந்த ஒரு நோட்டுமே வந்து நீங்க சப்மிட் பண்ண கிடையாது. அந்த ராயல் டேஸ்டர் லேடி இறந்து போனது, அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? என் பையன் தான் அந்த ராயல் டேஸ்டர் லேடியை வந்துட்டு செத்த மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ண சொன்னதுன்னு சொன்ன டாக்டர் செத்து இருக்கான், அது என்னன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு விசாரிக்காம நாளைக்கு எனக்கு ரிப்போர்ட் வரணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாரையுமே மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துன்னு கத்தி விட்டு கோவமா போயிடுவாரு. போனவர் டக்குனு விழுந்துருவாரு. உடனே அரசரோட சேம்பருக்கு கூப்பிட்டு வந்து எல்லாரும் கூடி நினைப்பாங்க. தயவுசெய்து எல்லாரும் போங்கன்னு அரசர் சொல்லிட்டு மைனாவை கூப்பிட சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. செக் பண்ணி பார்த்த மைனா, அரசரே பல்ஸ் வந்து தாறுமாறா இருக்கு, மேலே போகுது கீழே வருது, சரி கிடையாது, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த மருந்து ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ, நான் இப்போ சாக மாட்டேன்லம்மா, அது மட்டும் எனக்கு போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வெளியே யார் என்னோட மெய்டு இருக்கீங்களா வாங்க, இந்த பொண்ணு வந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மைனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி க்ரௌன் பிரின்ஸ் கிட்டயா சொல்லலான்ட்டு வந்தா பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்கே சாமியார் வந்து நிற்கிறாங்க. வர சொன்னதே க்ரௌன் பிரின்ஸ் தான் போல இருக்கு. சாமியாருக்கும் மைனாவும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவங்கெல்லாம் வெளியே வந்துருவாங்க. அப்பதான் அந்த சாமியார் வந்துட்டு மொத்தமா என்னதான் நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. உன் அப்பாவும் ராஜமாதாவும் உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க, அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு காதலிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி நானும், அதோ ராஜமாதா கூடவே இருக்காங்க இல்லையா மெய்டு, அவங்க தான். 2 பேருக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கலாம் நிச்சயமாச்சு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாரு உன்னோட அப்பா சாய். அது எழுதுனதும் வேலை கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒரு முடிவில் இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ள எங்கே பார்த்தாங்களோ ஏது பார்த்தாங்களோ, இதுக்கு முன்னாடி அந்த வயசான அரசன் ராஜமாதாவா, இப்போதான் ராஜமாதா, அப்போ ரயானை பார்த்து ஆசைப்பட்டு இவங்க வாழ்க்கையவே சதைச்சு ரயானை எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டான். அவ்வளோதான். இதுக்கப்புறமாக வாழ்றதுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா மலை உச்சிலேருந்து குதிக்கிறதுக்கு தயாராயிட்டான். குதிக்கவும் செஞ்சுட்டான். ஒரு மரத்தில் மாட்டிட்டு இருந்தவனை அவன் உயிரை காப்பாற்றினது வேற யாரும் இல்லை, உன்னோட அம்மா தான் மையுனா. இப்படி காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க. ஏன்னா உன்னோட தாத்தா உன் அம்மாவோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் அரண்மனையில் வைத்தியரை வேலை செஞ்சவர். அவர் தான் உன் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமாக உன் அம்மாவையும் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்ட கையோட மருத்துவத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா உன்னோட தாத்தா உன் அம்மாவோட அப்பாவுக்கு ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான், உன் அம்மா மட்டும்தான். மருமகனாக இருக்கிற சாயை தன் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதனால தனக்கு அப்புறமாக நீ தான் இந்த மருத்துவ தொழிலையே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அரண்மனையில் இருக்கிற மருத்துவமனையில் அவர் வேலை செஞ்சதுனால சாயும் இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். அப்போதான் தெரிய வந்தது ஒரு நரக வாழ்க்கை இங்கே ரயான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ராஜமாதாவா மாறினா அவளோட பையனை அவ கண்ணு முன்னாடியே கொன்னாங்க. இவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்களுக்கு அப்புறமாக உயிரை மாச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டா. கடைசியில ரயானோட உயிரை கூட சாய் தான் காப்பாத்தினா. ரயானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அரசன் வந்து வயசான அரசன், அவனுக்கு ஏற்கனவே ராணிகள் இருக்காங்க, கல்யாணமாகி பசங்கள்லாம் இருக்காங்க. ரயானை வந்து பார்த்து ஆசைப்பட்டது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். அந்த வயசான அரசன் இறந்ததுக்கு அப்புறமாக அடுத்ததாக இருக்கிற வாரிசுங்க எல்லாருக்கும் நாம தான் அரசனாகணும் அப்படிங்கிற ஆசை. அதனால அரசனானவன் ஃபர்ஸ்டா இருக்கிற பையன் அரசனாயிட்டான். அவனுக்கு கீழே இருக்கிற அவனோட தம்பிங்க எல்லாரையும் கொண்டுடணும், இல்லைன்னா நம்மளுக்கே வந்துட்டு ஆப்பு வச்சிருவானுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையா கொல்ல ஆரம்பிச்சா. அதுல சிக்கனவன் தான் ரயானோட பையனும். பையனை இழந்த ரயான், உயிரை மாச்சுக்கிறதுக்கு தயாரா இருந்த ரயான், கடைசியில சாயால காப்பாற்றப்பட்ட ரயான் எப்படியோ ஒரு வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த சமயத்துல அந்த அரசனும் வந்து சும்மா இல்ல, ராஜமாதாவா இருந்த ரயானையும் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். இது சாய்க்கு தெரியாம எப்படி இருக்கு, அரண்மனைக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தானே சாய் வேலை செய்யறாங்க டாக்டரா. சாய்க்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல விட்டு வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம ரயானுக்கு அப்ப மருத்துவ உதவி தேவைப்பட்டுச்சு. தன்னோட வீட்லயே கொண்டு வந்து வச்சு வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அதை பார்த்து அம்மா பதறி போயிட்டா, பயந்து போயிட்டா. ஏன்னா அப்பதான் மையுனா நீ பிறந்த கை குழந்தை, ஒரு 3-4 மாசம் இருக்கும் நீ பிறந்து.
ராஜமாதா இந்த மாதிரி தன் கணவன் கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் அப்பா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ராஜமாதாக்கு இந்த மாதிரி உயிர் ஆபத்து இருக்கு, அவங்க எங்கே வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ அம்மா பயப்படல. இல்லைங்க அது தப்பு இல்லை, அது எனக்கு புரியுது, ஆனால் உங்கள் கையில் வாள் இருக்கு, அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டுருந்துருப்பாங்க. நான் உனக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள வெளியே அந்த அரசர் அனுப்பிச்ச ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. ராஜமாதா இந்த ஆள் தான் சாயதோ கூப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை பண்றதுக்காக இவர் வெளியே வந்துருவாரு. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ வந்த ஆட்கள்ல ஒரு ஆள் என்ன பண்ணிருப்பான், ஒவ்வொரு ரூமா போய் தேடி இருப்பான். அப்போ சாயோட ரூம்குள்ள போயிருப்பா, சாயோட ஒய்ஃபு குழந்தையோட இருக்காங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள போயிருப்பான். சாயோட ஒய்ஃபை ராஜமாதான்னு டக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கழுத்து அறுத்துட்டு முடிஞ்சது வாங்க போலாம், இவங்கிட்ட அதுக்கு சண்டை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஐயோ அவன் அந்த ரூம்ல இருந்து வர நம்ம ஒய்ஃபோட ரூம் ஆச்சேன்னு சொல்லி வந்து பாக்குறப்பதான் தெரியுது கழுத்து அறுத்து போட்டிருக்கானுங்க. இதை பார்த்த சாய்க்கு உயிரே இல்லை. ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறப்போ, என்னங்க ப்ளீஸ்ங்க நம்ம குழந்தைய காப்பாற்றணும், நீங்கள் போங்க அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா ஃபர்ஸ்ட் எய்டு காயம் எந்த அளவுக்கு காலமாக இருக்குன்னு பார்க்குறேன், உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டாவது போகிறோம் அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்கள் ராஜமாதாவை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ராஜமாதா தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னை கழுத்து எடுத்துட்டாங்க. ராஜமாதாவை கொல்லலை அப்படின்னு தெரிஞ்சு அவங்க திரும்பி வருவாங்க. நம்ம குழந்தையோட உயிருக்கு தான் அங்கே ஆபத்து ஏற்படும், நம்ம குழந்தைக்காக பார்க்கணுங்க, போங்க, அவனுங்க அரண்மனைக்கு போகக்கூடாது, அவங்கள போய் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், அவங்க திரும்பி வந்தாங்கன்னா நம்ம குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அப்போதானுங்க பாடி கார்டு குட்டி பையன் இந்த வீட்டில் இருந்திருப்பாரு. அவருக்கு இது எதுவுமே தெரியாது. என்னமோ சவுண்டு கேட்குதே, என்னமோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தப்போ கையில் வாளோட இவர் போயிருப்பாரு. யாரு? சாய். அப்போ அவர் வாழ்லையும் ரத்தம் இருந்திருக்கும். அந்த ரத்தம் எப்படி ஆச்சு அப்படின்னா, அரண்மனையிலேருந்து ஆட்கள் கூட சண்டை போட்டாங்க இல்லையா, அதில் ஆன ரத்தம். ஆனால் குட்டி பையனாக இருந்த பாடி கார்டு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவர் தன்னோட ஒய்ஃபையை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் பாடி கார்டு வந்தது, தங்கச்சி பாப்பாவை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்பா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா, மைனாவை இந்த குட்டி பாடி கார்டு கையில், அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கும். இங்கே வெளியே வந்துச்சாயி இவனுங்களை எப்படியாவது பிடிச்சிடும்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு அரண்மனைக்கு இவங்களை போக விடாமல் கொண்டு இருப்பாரு. கொன்னதுக்கப்புறமா வெறி அடங்கல, அந்த செத்த பொணத்தையே போட்டு சதுக்குன்னு குத்துவார். ஏன்னா தன் ஒய்ஃப் இறந்து போயிட்டா, கையில் பச்சை குழந்தையா இருக்காளே என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறாரு. இது எல்லாத்தையும் இந்த சாமியார் சொல்லிட்டு, இதுதாம்மா நடந்தது, உன் அம்மா தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க, அவங்கள போக விடாதீங்க, நம்ம பொண்ணோட உயிர் காப்பாத்தாயிடும் அப்படின்னு சொன்னதுனால தான் உன் அப்பா போனாரு. அன்னைக்கு அவங்க அப்பா போய் அவங்களை கொண்டு போட்டதுனால தான் நீ இன்னைக்கு உயிரோடு உட்காந்துட்டு இருக்க. ஏன்னா எகேன் திரும்பி ஈவன் உன் அப்பாவையும் சேர்த்து கூட அன்னைக்கு கொண்டு போட்டு இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கேட்குற மையனாக்க கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் இல்லை சாமி, நான் அவங்கள நம்ப மாட்டேன். ஏன்னா நான் என் அப்பாட்ட கேட்டதுக்கு அவர் தெளிவாக சொன்னார், ஆமாம் நான் தான் உன் அம்மாவை கொன்னேன்னு சொன்னார். அப்படிங்கிறப்போ ஆமாம் உன் அப்பா என்கிட்டே பலவாட்டி அப்படிதான் சொல்லி அழுதுருக்கான். ஏன்னா உன் அம்மாவோட சாவுக்கு தான் காரணம்னு நினைக்கிறான், தான் பண்ணதுனால தான் உன் அம்மா இறந்து போயிட்டான்னு நினைக்கிறான், அதனால தான் அப்படி சொன்னான் அப்படின்னதும் மைனா கதறி அலறா. இதெல்லாம் வெளியிருந்து நம்மளோட கிரவுண்ட் பிரின்ஸும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சாமியார் சொல்லுவாங்க, இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியலம்மா, பூர்வ ஜென்மத்தில் பண்ண ஏதோ ஒரு தப்புக்கு தான் உங்க அப்பா இந்த தண்டனை அனுபவிக்கிறானா, இல்லை இது என்ன கர்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இதை தவிர்த்து எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்போ கிரவுண்ட் பிரின்ஸ் கிட்ட நன்றி சொல்வாரு. நீ என்னை கூப்பிட்டது நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் நான் கூப்பிட்டதுக்கு மறுக்காம உண்மையை சொல்லதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்களா. கூட பாடி கார்டு வருவாங்க அவரை கொண்டே விடுறதுக்காக. அப்போ கேட்பாங்க, சாமி இன்னுமே கூட உங்க 2 பேரோட விதி அவ்வளோ மோசமா இருக்கா? ஏன்னா மயுனா அவங்களுக்கு கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் ஒரு ரிச்சுவல் பண்றதுக்காகவே எங்க கிரவுண்ட் பிரின்ஸை கடத்துனாங்க, கிரவுண்ட் பிரின்ஸ்னு தெரியாம தான் கடத்துனாங்க, இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, இல்லப்பா இப்போ அவங்க விதி ரொம்ப வேற மாதிரி மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் மைனாவோட விதி எப்படி இருந்ததுன்னா, அவளுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா விதவை ஆயிடுவா, இப்போ கணவன் இறந்து போயிடுவான் அப்படிங்கிற ஒன்று இருந்தது. அதனால தான் ரிச்சுவல் பண்ண நான் சொன்னேன். அந்த ரிச்சுவல் ப்ராப்பராக முடிக்கல, அப்போவும் அவங்க விதி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மயுனா இல்லைன்னா கிரவுன் பிரின்ஸ், இவங்க 2 பேர்ல யாரும் ஒருத்தங்க தான் உயிரோடு இருக்க முடியும். மயுனா இருந்தா கிரவுன் பிரின்ஸ் இருக்க மாட்டாரு, கிரவுன் பிரின்ஸ் இருந்தா மயுனா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விதி மாறிச்சு. இப்போ இன்னும் அப்படியே தான் இருக்கா அப்படிங்கிறப்போ, இல்லை இப்போ சுத்தமாக அவங்க 2 பேரோட விதியும் தனித்தனி பாதையில் போயிடுச்சு. கிரவுன் பிரின்ஸை பார்க்குறப்போ அவர் ஃபியூச்சரில் கிங் ஆவார், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வார், நல்ல செல்வ செழிப்போட எந்த குறையும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறத அவரை பார்த்தோன்னு தெரியுது. ஆனால் மயுனாவை பார்க்குறப்போ அவள் நல்லா வாழ்வா, ஆனால் அவளோட அந்த வீதியில் செல்வ செழிப்போட நல்லா வாழ்கிற வாழ்க்கை, அதாவது ஒரு அரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ராணி மாதிரி ஒரு பொண்ணு வாழ்றதுக்கு என்னென்ன விதி இருக்குமோ அந்த விதியை நான் மயுனா கிட்ட பார்க்கல, உனக்கு புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் சொல்ல வர்றப்போ மயுனா கேட்பாங்க, நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை, நீங்கள் எதுக்கு எனக்கு இவ்வளோ பண்ணுறீங்க, என் அப்பா மேலே நான் அவ்வளோ கோவமாக இருக்கான்னு உங்களுக்கு அந்த கோவமே வரலையா, கோவமே உங்களுக்கு சுத்தமாக இல்லையா, என் அப்பாவை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சாமியாரை கூப்பிட்டு உண்மையை சொல்ல வச்சு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு மயுனா, எந்த வகையிலும் நீ சோகமாக இருக்கக்கூடாது, எனக்கு அதுதான் முக்கியம், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. கிரவுன் பிரின்ஸுக்கு மயுனாவை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் கிரவுன் பிரின்ஸுக்கும் தெரியும் மயுனாவுக்கும் தெரியும் நம்ம காதல் ஜெயிக்காது, நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனாலும் அவங்களால இந்த காதலை விட முடியல. மயுனா இப்போ அரண்மனையிலே இருக்கிற ஒரு ரூம்ல தாங்க தங்கிட்டு இருக்காங்க. கிரவுன் பிரின்ஸ் கூட இருந்தது,
க்ரௌன் பிரின்ஸ் அவங்க கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ஹேர் பின், அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதை பார்க்குறப்போ ஆரம்பத்துலேருந்து நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. நான் மயக்கத்துலேருந்து கண்ணு முழிச்சு எழுந்தப்போ எனக்கு ரிச்சுவல் பண்ணுறதுக்காக என் பக்கத்தில் படுத்திருந்தது க்ரௌன் பிரின்ஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இருந்து எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கோம் இவர் கூட அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ சடார்னு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. டைகர் ஹண்டர்ஸை கூப்பிடுறதுக்காக போனப்போ பாறை மேலே அரசர் இருந்திருப்பார் இல்லைங்களா, அப்போது அரசர்கிட்ட பேசுறதுக்காக மைனா போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியாத ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குங்க. இப்போ அது டக்குன்னு மைனாக்கு கருக்குன்னு ஞாபகம் வருது. அரசர் என்ன கேட்டிருந்திருப்பாருன்னா, இதை பாருமா, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, என் உயிரை நீ தான் காப்பாத்திருக்க, என்ன கேட்டாலும் அதை நான் கொடுக்கணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது, உன் ஆசை என்னன்னு கேளுமா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ, நிஜமா அரசரே உங்களோட கருணைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் என்னோட பையனான க்ரௌன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டு க்ரௌன் பிரின்சஸ் ஆகணும் அப்படின்னு மட்டும் கேட்டுடாது அப்படிம்பாங்க. அப்பவே மைனாக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் உன் அப்பா மட்டும் கிடையாதுமா, உன் அப்பாவுக்கு நீ பிறந்திருக்க, அவன் பண்ண பாவத்தில் உனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறது காரணம் கிடையாது. ஏன்னா க்ரௌன் பிரின்ஸை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு அப்படிங்கிறவ க்ரௌன் பிரின்சஸ், அடுத்தது அவ தான் ஃபியூச்சர் குயின். ஏன்னா க்ரௌன் பிரின்ஸாக இருக்கிற என் பையன் தான் அரசராக போகிறான். இப்போ என் பையனுக்கு எடுக்கிற பொண்ணு அப்படிங்கிறவங்க உங்கள் ஃபேமிலியே வந்துட்டு என் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு உன்னதாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருந்தோம். அப்போது உன் அப்பா அரச விலை மருத்துவராக இருந்தார், ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஆலோசனை கூட கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற நல்ல மதிப்பு இருந்தது. அவரோட பொண்ணான உன்னை என் பையனுக்கு கட்டி வைக்கிறது நல்லதுன்னு தோணுச்சா, இப்போ எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சுமா. காதல் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கேன், புரிஞ்சிருக்கேன். இந்த காதல் ஜெயிக்காது. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ கொடுமையானது பார்த்தியா, போய் அந்த சாய்க்காணி பொண்ணா பிறக்கணும், இவ்வளோ நல்ல பொண்ணு சாய்க்கு பிறந்தோம், இப்படி உங்க விதி மாறி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம மையனாவும் இருந்துட்டு, அரசரே நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்ல உடல்நிலை தேர்ந்ததுக்கு அப்புறமாக நான் வந்து அரண்மனையிலும் இருக்க மாட்டேன், தலைநகர்லையும் இருக்க மாட்டேன், க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட எதுவும் சொல்லாமல் போயிடுமா அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, நான் இப்போ சமாதானம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஏதோ சாகு போக்குக்காக சொல்லலை அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நல்லபடியாக நல்ல உடல்நிலை தெரிய வந்ததுக்கு அப்புறமாக நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கேருந்து போயிடுவேன், யாருக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மையனாக்கு தெரியும். மையனாவுக்கு நல்லாவே தெரியும் க்ரௌன் பிரின்ஸோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இருக்கிற வரைக்கும் க்ரௌன் பிரின்ஸோட பழகாமையும் இருக்க முடியல, அந்த காதலை எடுத்துக்காமையும் இருக்க முடியல. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம இங்கிருந்து போயிடணும், க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட கூட சொல்லாமல் போயிடுவோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கப்புறமாக நைட் டைமில் க்ரௌன் பிரின்ஸ் வந்துட்டு தூஷங்கோட தாத்தா பார்க்கறதுக்காக ஜெயிலில் வராங்க. கடைசி வாட்டி நான் இங்கே ஜெயிலுக்குள்ளே இருந்தேன், நீ இங்கே வெளியே இருந்தீங்க, இப்போ அப்படியே ஆட்டம் மாறி போச்சு இல்லை, இங்கே பண்ண குத்தத்தை ஒத்துக்கோங்க அப்படிங்கிறப்போ நான் எதுக்கு ஒத்துக்கணும், நல்லா யோசிச்சுப்பாரு. உனக்கு வந்து ராணியும் தூஷங்கும் முக்கியம் தானே, இப்போ நான் இப்படி தப்பு பண்ணியிருக்கேன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்தது இது ராணியையும் தூஷங்கையும் பாதிக்கும். துரோகியோட பொண்ணு எப்படி ராணியா இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு பிறந்தவன் தானே தூஷங், அவன் எப்படி பிரின்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். இதுக்கெல்லாம் ஒரே வழி, நீ என்னை ரிலீஸ் பண்ணும், அவ்வளோதான், புரிஞ்சுது அப்படிங்கிறப்போ நம்மளோட க்ரௌன் பிரின்ஸுக்கு கோவம் வந்துடுது. தூஷங்க வச்சே பல வாட்டி நீங்கள் என்ன கார்னர் பண்ணிட்டீங்க, இந்த வாட்டி அதனால் ஒத்துக்க முடியாது, ராணிக்கும் தூஷங்குக்கும் எதுவும் ஆகாமல் நாங்கள் பார்த்துப்போம், இந்த நாடு அப்படிங்கிறது எனக்கும் என் அப்பாவுக்கும் ரொம்ப முக்கியம், வெற்றிக்கெல்லாம் நான் விழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமாக்கு திடீர்னு இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற காவலாளிகள் எல்லாரும் யாரோ அடிச்சு போட்டுட்டு இந்த தூஷங்கோட தாத்தாவையும் ஃப்ரெண்ட் மினிஸ்டரையும் அங்கிருந்து தப்பிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராயல் கார்டுக்கு அது தெரிய வருது. இந்த பக்கமாக சாயை தான் காட்டுறாங்க. நைட் டைம்ல ஒரு ரகசிய இடத்துக்கு வராங்க. அங்கே வந்தா அங்கதான் அந்த தூஷங்கோட தாத்தாவும் ஃப்ரெண்ட் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஷாக்கு. சாய், ஜெயிலிருந்து எங்களை காப்பாத்துறது நீ தானே அப்படிங்கிறதுக்கு ஆமா அப்படிங்கிறாங்க. என்ன திடீர் இப்படி வந்து உபகாரம் பண்ற அப்படிங்கிறப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி தான கதை தான் இது. என் தலைக்கு மேலேயும் கத்தி தொங்குது, உங்க தலைக்கு மேலேயும் கத்தி தொங்குது, இப்போ நாம 2 பேர் சேர்ந்து தான் வந்து வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன டீல என்ன எதுன்னு கேட்கறதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க விஷத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாரு சாய். எதுக்குன்னு கேட்குறப்ப ஆல்ரெடி உங்க கூட சேர்ந்து டீலிங் எல்லாம் வச்சாச்சு, பட் நீங்க அப்ப எனக்கு முதுகுல குத்திட்டீங்க, அதனால உங்களை நம்ப முடியாது, இப்போ இந்த விஷத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா சாக்க மாட்டீங்க, அவங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்டிடோட் வந்து எங்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துருவேன். நான் எந்த அளவுக்கு நீங்க உண்மையானவங்க, உயிரே போனாலும் கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கணுங்கிற அளவுக்கு நீங்க என் பக்கம் நிப்பீங்களா நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாக யார் அரசராவா அப்படிங்கிற சமயத்துல வேற யாரு, உங்க பேரும் தூஷங்க தான் அப்படின்னதும் இவர் வந்து சரின்னு அந்த பாய்சன் ஒரு குட்டி உருண்டை மாதிரி இருக்கும் அதை எடுத்து இவர் போட்டுக்கிறாரு. இவர் வாயில போட்டுக்கிட்டாரு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் மினிஸ்டர் எடுத்து வாயில போட்டுக்கிறாங்க. சொல்லு, இப்ப சொல்லு, என்ன பண்ண போறோம், உனக்கு என்ன வேணும், என்னதான் நீ பிளான் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறப்போ, இதுக்கு முன்னாடி இருந்த அரசன் அவன் அரசன் ஆனதுக்கு அப்புறமாக அவனோட தம்பிங்க எல்லாரையும் கொன்னான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படிங்க இங்க சீன் அப்படியே கட் பண்ணா. அரசவை கூடியாச்சு, ஏன்னா 2 கைதிகள் தான் தப்பிச்சுட்டாங்க இல்லையா, இது எப்படி நடந்தது ஏது நடந்தது அவங்கள விசாரிக்கல, அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கலாம், அவங்க ஈஸியா தப்பிச்சுட்டாங்க. உள்ள இருக்கிற யாராவது உதவி பண்ணாம எப்படி நடந்தது அப்படின்னு அரசர் காட்டு கத்து அவ்வளவுதான். அரசர் ரொம்ப ஹைப்பும் ஆயிட்டாரு, முடியல, அப்படியே நொடுங்கி போய் விழுந்துருவாரு, அடுத்த படிக்கை ஆயிட்டாரு. என்ன பண்றது தெரியல, மைனாவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் சொல்ற சமயத்துல இந்த மேல் மேட் இருந்துட்டு, இல்ல காலையில வந்து அரண்மனை ஓப்பன் ஆனதுமே அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மைனா போனாங்க அப்படிங்கிறாங்க. இங்கதான் மைனாவை காட்டுறாங்க. பல்லக்குல தான் மைனா வந்திருப்பாங்க. ஆனா பல்லக்கு விட்டு இறங்குறப்போ சுத்தில ஆட்கள் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க, அவங்க மெய்டோட சேர்த்தி.
இவங்க யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. பட் இது கிரவுன் பிரின்ஸுக்கும் தெரியாது. அரசர் அப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு சொல்றாரு, இதை பார்ப்பா, நான் சாக மாட்டேன். ஆனா தெம்பா உட்காந்து சில முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து தெம்போட இல்லை. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ என் பையன், நீ தான் கிரவுன் பிரின்ஸ். இதுக்கப்புறம் எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கான உரிமையை நான் உனக்கு கொடுக்குறேன். உடனே எல்லா மினிஸ்டர்ஸையும் ராணியையும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த சேம்பருக்கே வர சொல்றாங்க. எல்லாரும் வர்றப்போ இங்கேயே அரசர் வந்துட்டு அவரோட க்ரௌனை வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. அரசர் தீராத நோயால இருக்கிறப்போ அவருக்கு அடுத்ததாக கிரவுன் பிரின்ஸா இருக்கிறவனுக்கு அவரால் முடிசூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கிரவுன் பிரின்ஸுக்கு முடிசூடுறாரு. ராயல் சீலையும் கொடுக்குறாங்க. ராணிக்கும் சந்தோஷம்தான், அவங்களுக்கு மெய்டு, பாடி கார்டு, இவங்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் தான். சில மினிஸ்டர்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னிலையும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு சிம்மாசனத்துல வந்து அரசரா நம்ம கிரவுன் பிரின்ஸ் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமாக அவர் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம், ராணி பண்ணது மிகப்பெரிய தப்பு. ராயல் டேஸ்டர் லேடியை கொன்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவம். ராணியா இருக்கிறவங்க அதை பண்ணக்கூடாது. ராணிக்கான தண்டனை அவங்க குயினுக்கான சேம்பர்லயே கடைசி வரைக்கும் அவங்க அங்கேயே சிறை வைக்கப்படணும். அவங்க வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை என்னடா இது, இவர் இப்படி பேச ஆரம்பிச்சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அப்படின்னு ஒரு சொல்ல ஆரம்பிக்க இந்த பக்கம் இதுக்கப்புறம் அரசர் பக்கத்துல ராணி தான் இருக்காங்க. ராணி தான் உட்காந்து பாத்துக்கிறாங்க. அப்ப அரசர் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு ராணி அப்படிங்கிறப்போ, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு ராணி கேட்க, இல்லம்மா உன்னையும் தூஷங்கையும் எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கிரவுன் பிரின்ஸை நான் அரசன் ஆக்கிட்டேன். கண்டிப்பா நீங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவன் அப்பா தப்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி நாடு 2 ஆயிடுச்சு. ஏற்கனவே இறந்து போன அரசருக்கு வந்து ஆதரவாளர்களா இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி கோபத்துல இருந்தாங்க என் மேலேயே. இப்போ எனக்கும் கிரவுன் பிரின்ஸுக்கும் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூடியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து உன் அப்பா பண்ணதுக்காக, அந்த துரோகத்துக்காக என்னையே சாகடிக்க பார்த்தவர் தான் உன் அப்பா அப்படிங்கிறதுனால அவர் பொண்ணான உன்னையும் பேரனான தூஷங்கையும் கூட அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதனால தான் கிரவுன் பிரின்ஸ் அரசன் ஆக்கியிருக்கேன், நீங்க நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் தென் சில விஷயங்களை கண்ட்ரோல்குள்ள என்னோட பையனான கிரவுன் பிரின்ஸ் அரசனானதான் கொண்டு வர முடியும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றாரு. ஆனா அரசனானதும் ஏன் நம்மளோட கிரவுன் பிரின்ஸ் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. அடுத்தது தூஷன், பிரின்ஸ் தூஷங்கோட டைட்டில பறிக்கணும். இதுக்கப்புறம் இந்த பிரைவேட் ஹவுஸ்ல அவர் இருக்கக்கூடாது, அவர் இங்கிருந்து நாடு கடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. அரசர் ராணியும் தூஷங்கையும் காப்பாத்துவான்னு நினைச்சிட்டு கிரவுன் பிரின்ஸ் அரசனாக்குனா இவர் இப்படிப்பட்ட வேலையில பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறது அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க. அடுத்த வீடியோ தான் ஃபைனல் பார்ட். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க.